கோகிலாக்கா வீட்டுல இருக்கீங்களா? கோகிலாக்கா அக்கா. யாரா அது? எனக்கு தெரியாம எங்க மாமியாருக்கு புதுசா ஒரு தம்பி. என் மாமியாரை வச்சு மேய்க்கிறதே பெரும்பாடா இருக்கு. இதுல இவங்க தம்பி வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா? லக்கேஜ் வேற ரொம்ப பெருசா இருக்கே. எத்தனை நாள் டேரா போட வராருன்னு தெரியலையே. என்னம்மா பாப்பா, அக்கா இல்லையா வீட்டுல? பீப்பா மாதிரி இருக்கிறேன், நீ பார்த்தா பாப்பா மாதிரியா தெரியுது உங்களுக்கு? யார் நீங்க? எங்க அத்தையோட தம்பியா? இதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததே இல்லையே. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? எவ்வளவு நாள் இங்க தங்க போறீங்க? என்னது தம்பியா? ஏமா என்னமா லூஸ் மாதிரி வளர்க்கிட்டு இருக்க? நான் புடவை எடுத்துட்டு வந்த புடவை வியாபாரிமா. புடவை வியாபாரியா? ஆமா, உன் அத்தை தான் நேற்று எனக்கு கால் பண்ணி என் மகளுக்கு புடவை எடுக்கணும், நாளைக்கு காலையிலே வரசா வந்திருப்பான்னு சொல்லிச்சு. அதனால தான் வந்தேன். நீ என்னடானா அத்தையோட தம்பி, எத்தனை நாள் வீட்டுல இருக்க போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. உங்க அத்தையா வர சொல்லுமா. ஓ அப்படியா? முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லன்னா புடவைக்காரர்னு. தேவையில்லாம இவ்வளவு பேசிருக்க மாட்டேனே. சரி இருங்க, வர சொல்றேன். அத்தே அத்தே. இந்தாட்டி செத்த நேரம் பாத்ரூம்ல கூட கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியா? பாத்ரூம் போனா கூட அத்தை 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 அத்தைன்னு கத்திக்கிட்டே இருக்க முடியும். என்னடி வேலை உனக்கு? பாத்ரூம் கூட நிம்மதியா போக முடியறது இல்ல இந்த வீட்டுல. நான் எங்க கத்துனேன்? நீங்க தான் புடவைக்காரரை வர சொன்னீங்களா? அவர் வந்து நிக்கிறாரு. எவ்வளவு நேரம் அவரு வெயிட் பண்ண வைக்க முடியும்? போய் கேளுங்க என்னன்னு. அடடே, புடவைக்காரர் வந்திருக்காரா? தள்ளிடி அந்த சைடு. வா தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. பரவாயில்லையே, சொன்னது போல நல்ல சட்டுனே வந்துட்டீங்க. சரி சரி, லேட்டஸ்ட் கலெக்ஷனா புடவை எல்லாத்தையும் எடுத்து காட்டுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, 2000 3000 ஆனாலும் பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். நல்ல நல்ல புடவை எடுத்து போடுங்க. என்ன அதிசயம், இந்த கிழவி கறி துணியை விட்டு வைக்காது. 2000 3000 ரூபாய்க்கு சேரீ எடுக்குது. சரி இல்லையே, ஒருவேளை நம்மளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்குமோ? அட ஆமா, இன்னும் 3 நாள் எனக்கு தான் பிறந்த நாள் வருதுல. அதனால தான் சர்ப்ரைஸா சாரி எடுத்து தருது போல. நம்ம தான் நம்ம மாமியார கோளாறுன்னு நினைச்சிட்டோம். ஆனா ஒரு சில டைம் அதுவும் நல்ல பொம்பளையா தான் இருக்கு. சரி சரி, வாங்கி கொடுக்குறப்ப வாங்கிக்கிட்டாதான் உண்டு. இருக்கிறதுலே நல்ல காஸ்ட்லியான சாரியா வாங்கிப்போம். அப்பதான் நல்லா இருக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? இதுதான் நல்ல சான்ஸ். இந்த கிழவி கிட்ட வச்சிருக்க மொத்த காசையும் புடுங்கி நல்ல சாரியா ஒரு 10 சாரி வாங்கிட வேண்டியதான். இந்தாங்கக்கா, நல்லா உட்காந்து 6 முறை பாருங்க. நீங்க கேட்டீங்கன்னு சொல்லி எல்லா லேட்டஸ்ட் மாடலே எடுத்துட்டு வந்தேன். இந்த சாரி எல்லாம் போன வாரம் தான் வந்துச்சு. முத நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்காக எல்லா லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸும் அள்ளிட்டு வந்துட்டேன். பாருங்க எது பிடிச்சிருக்குன்னு. எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பக்கா குவாலிட்டியான பட்டு சாரி, தெரியுமா? அப்படியா? இந்த இரு எல்லாத்தையும் பாக்குறேன். ஐயே, எதை வாங்குறதுனே தெரியலையே. எல்லாமே நல்லா இருக்கு. பரவாயில்லையே, எல்லா சாரியும் காஸ்ட்லியால இருக்கு. கண்டிப்பா நம்ம அத்தை இதுல இருந்து ஒரு சாரியாவது வாங்கி தரும். இருக்கிறதுல எந்த சாரி விலை காஸ்ட்லியோ அதை வாங்கிக்க வேண்டியதான். அண்ணே, இந்த சாரியில என்ன விலை? இந்த ஆண்டு இருக்கிறது எல்லாமே 2000 ரூபாய் பாப்பா. அந்த சைடு இருக்கிறதுலாம் 4000 ரூபாய் 5000 ரூபாய் வரும். இதெல்லாம் ஒரிஜினல் பட்டுமா, காஞ்சிபுரத்துல இருந்து வாங்கிட்டு வரோம். எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பக்காவான குவாலிட்டி. என்னைய நம்பி எது பிடிக்கிறதோ எடுத்துக்கோங்க. 2 3 கூட எடுத்துக்கோங்க. அண்ணே நான் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் உங்களுக்கு. அப்ப சரிண்ணே. இந்த படம் நல்லா இருக்கே. இந்த படம் எவ்வளவு தம்பி? எக்கோ, அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி புடவைக்கா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ட்ரெண்டிங்கா வந்த மாடல். வெறும் 1000 ரூபாய் தான். சூப்பரா இருக்கு, எடுத்துக்கோங்க. 1000 ரூபாயா? ஏப்பா, என்னைய பார்த்தா 1000 ரூபாய்க்கு வாங்குற மாதிரியா தெரியுது? நல்ல காஸ்ட்லியா எடுத்து போடுனா 1000 ரூபாய்க்கு எடுத்து போட்டுட்டு இருக்க. ஏத்தே, எனக்கு தானே தே வாங்குறீங்க. 1000 ரூபாய்க்கு சாரி போதும் தே. இந்த சாரி நல்லா தான் தே இருக்கு. எனக்கு வாங்கி கொடுங்க தே, போதும் தே. எதுக்கு தே சாரிக்கெல்லாம் போய் அதிகமா காசு செலவழிச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன ஊருக்கா போட்டுட்டு போறேன்? வீட்டுல ஒரு நாள் பிறந்த நாள் அன்னைக்கு கட்டிக்க போறேன். அதுக்கு 1000 ரூபாய் சாரியா பரவாயில்ல. இதையே வாங்கி கொடுங்க, நான் கட்டிக்கிறேன். ஓ, உனக்கு சாரி எடுத்து வாங்கி தரதுக்கு தான் இவரை வர சொன்னேன்னு நினைச்சியோ? என் மகளுக்காக பாத்துக்கிட்டு இருக்கேன்டி. என்னது மகளுக்கா? ஆமாண்டி, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல, இன்னும் 2 நாள்ல திருவிழாக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லி. போகும்போது என் மகளுக்கு சேலை எல்லாம் நிறைய எடுத்துட்டு போவேனாமா? நான் நிறைய சாரி எடுத்துட்டு போனாதான் நம்ம மாமியார் வீட்டுல எனக்கு ஒரு பெருமையா இருக்கும். பரவாயில்ல, மகளுக்கு இவ்வளவு சாரி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கானே, அதுக்காக தான் வர சொன்னேன். உனக்கு வாங்கி தரதுக்கு வர சொன்னேன்னு நினைச்சியோ? நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. அது சரிங்க அத்தை, அதான் நான் பார்த்தேன். தாய் கலவி, நீயாவது எனக்கு சாரி வாங்கி தரதா வச்சுன்னு. சரிங்க அத்தை, நீங்க பாருங்க, நீங்க பாருங்க. இந்தாப்பா, என் மகளுக்காக சாரி வாங்குறேன். என்ன நீ 1000 ரூபாய் சேலையெல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்க? ஒரு 2000 3000 எடுத்து போடு. காட்டுறேன்க்கா, இருங்க. அந்த சைடு இருக்க சைடுல 2000 3000 ரூபாயில தான் வருது. எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இந்தா பாக்குறேன். அடடே, இந்த நீல கலர் சாரி நல்லாவில் இருக்கு. ரொம்ப நாளா நீல கலர்ல ஒரு சேரீ எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது வேற பார்க்க நல்லா கிராண்டா லுக்கால இருக்கு. கட்டினா நம்ம அப்படியே சும்மா தேவதை மாதிரில இருப்போம். கண்டிப்பா இந்த சாரி எப்படியாச்சும் அத்தை போனதுக்கு அப்புறம் வாங்கிடணும். அடடே, இந்த நீல கலர் சாரி நல்லா இருக்கு. எவ்வளவு பாது? நீல கலர் சாரியா? அது 3000 ரூபாய்க்கா. ஒரிஜினல் பட்டு. எடுத்து கட்டினீங்கன்னு வைங்களேன், ஹீரோயின் கணக்கா இருப்பீங்க. ஆமா, நான் தான் இந்த வயசுல கட்டேன். என் மகளுக்கு நல்லா இருக்குமான்னு சொல்லுப்பா. உங்களுக்கே நல்லா இருக்குன்னு சொல்றேன், அப்ப உங்க மகளுக்கு நல்லா இருக்காதா? யார் கட்டினாலும் சும்மா அம்சமா இருப்பீங்க. அப்ப சரிப்பா, நல்லா தான் இருக்கு. என் மவ கட்டினா நல்லா எடுப்பால இருக்கும். என்ன இந்த தாய் கல்வி, நான் பார்த்து வச்சு இந்த சேலையை கரெக்டா எடுக்குது. இந்த சேலையை எடுக்கவே விடக்கூடாது. நான் தான் அந்த சேலையை பார்த்தேன். அந்த சேலை எனக்கு தான் நல்லா இருக்கும். அந்த குண்டம்மாக்கு நல்லாவே இருக்காது. அந்த குண்டம்மாக்கு போய் அந்த மாதிரி சாரி கட்ட முடியும்? எப்படியாவது சொல்லி இந்த சாரியை நம்ம பிடிங்கிற வேண்டியதான். எதே என்னாட்டி, நிம்மதியா ஒரு சாரியை பார்க்க விடுறியா நீ? உடனே எத்தேன்னு என்னாட்டி? கோமதிக்கு இந்த சேலையவா எடுக்க போறீங்க? ஆமாண்டி, அதுக்கு இப்போ உனக்கு என்னடி? என் மவளுக்கு ப்ளூ கலர்னா ரொம்ப பிடிக்கும். இந்த சாரியை கட்டினானா அப்படி தேவதை கணக்கா மின்னுவா. ஏத்தே, உங்க மவளுக்கு ப்ளூவை விட ரெட் கலர் தான் ரொம்ப பிடிக்கும். ஏண்டி, என் மவளுக்கு என்ன பிடிக்கும் எனக்கு தெரியாதா?
என் மவளுக்கு ரெட்டோட ப்ளூ தான் ரொம்ப பிடிக்கும். ஏத்தே அந்த காலத்துல தான் தே அவங்களுக்கு ப்ளூ பிடிச்சது. இப்போ ஃபுல்லா ரெட்டு தான் தே உங்க மகளுக்கு பிடிக்கும். நெய் பாலிஷ் கூட ரெட் கலர்ல தான் போடுவாங்க. தலைக்கு பேண்டு வாங்கினா கூட ரெட் கலர்ல தான் தே வாங்குறாங்க. அன்னைக்கு நானும் உங்க மொபைலும் சந்தைக்கு போயிருந்தோம். வளையல் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ரெட் கலர் வளையலாம் எடுத்து கையில போட்டு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்ப என்ன தெரியுது, உங்க மகளுக்கு ரெட் கலர் தானே பிடிக்கும்னு தெரியுது. நீங்க என்னடா ப்ளூ கலர் எடுத்துட்டு இருக்கீங்க? ரெட் கலர்ல வாங்கிட்டு போய் கொடுங்க. சும்மா கட்டிக்கிட்டு மினுமின்னு இருப்பாங்க. இங்க பாருங்க, இந்த ரெட் கலர் சூப்பரா இருக்கும். அப்படி அடி சொல்ற? ஆனா அவளுக்கு ப்ளூ தானே பிடிக்கும். நீங்க வச்சிருக்க இந்த saree நல்லாவே இல்ல அத்தை. என்னதான் மாடலு இது? போய் அவங்க கட்ட முடியும்? பாட்டிங்க கட்டுற மாதிரி இருக்காத்த. இந்த saree வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்க மகளுக்கு பிடிக்கவே பிடிக்காத அத்தை. நான் சொல்றேன்ல, ரெட் கலர் வாங்குங்க, கண்டிப்பா அவளுக்கு பிடிக்கும்ன்றேன். சரிடி, இவ்வளவு சொல்றேன். ஆமா, இந்த saree கூட பார்க்க நல்லாவே இல்ல, பாட்டி கட்டுற மாதிரி தான் இருக்கு. ஏன் அவளுக்கு இந்த மாதிரிலாம் போய் கொண்டு போய் கொடுக்கறது? அவளே சின்ன பிள்ளை, இந்த மாதிரிலாம் கொண்டு போய் கொடுத்தா நல்லாவா இருக்கும்? சரி சரி, நீ சொன்ன மாதிரி நான் ரெட் கலர் சாரியே எடுத்துக்கிறேன். எப்பா, இந்த ரெட் கலர் சாரி எவ்வளோப்பா? இது 2000 ரூபாமாவும். நல்ல வேலை, தாய் கழுவி மண்டையை கழுவி இந்த சாரியை வச்சாச்சு. நம்ம நைஸா எடுத்துட்டு போயிட வேண்டியதான். இந்த சாரி எனக்கு தான் நல்லா இருக்கும். அப்படியே எடுத்து அவன் மவளுக்கு கொடுக்கலான்ல பாக்குது. வீடு வேணா இந்த சின்ன பொண்ணு, நான் ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டுட்டேன்னா அதை அடையாம விட மாட்டேன்ல. என்ன காரணம், சாரி எடுத்துக்கிறீங்களா? நான் இந்த சாரி எடுத்துக்கிறேன். சரி, நான் உள்ள போய் காசு எடுத்துட்டு வரேன். சரிங்கக்கா. சரி சரி, என் மவளுக்கு மட்டும் எடுத்தா நல்லா இருக்காது. என் மருமவளுக்கு ஏதாவது சாரி எடுத்து போடு. அவ என்ன வெளியவா போறா? வீட்டுல தான் இருக்க போறா. வீட்டுல இருந்து ஏதாவது கட்ட மாதிரி ஒரு 100 ரூபா 150 ரூபா சாரியா எடுத்து காட்டுப்பா. அந்த மாதிரிலாம் சாரி வச்சிருக்கல? வச்சிருக்கேன். ஒரு 200 ரூபா இருந்தா கூட பரவாயில்ல. ஒன்னு கொஞ்சம் நல்ல சாரியா காட்டன் சாரியா எடுத்துட்டு போய் காட்டுப்பா. அவளும் ஏதாவது 1 2 எடுத்துக்கிட்டோம். இந்தாடி. சொல்லுங்க அத்தை. நான் ஒன்னும் கல்நெஞ்ச காரி இல்ல. என் மவளுக்கு மட்டும் எடுக்க, நீயும் 2 சாரி எடுத்துக்க. என்னடா ஆச்சரியமா இருக்கு, மவளுக்கு ஒரே ஒரு சாரி தான், இனி 2 சாரியில வாங்கிக்க சொல்லுது. இந்த தாய்க்கல்வி இப்படிலாம் சொல்லாதே. எத்த 2 சாரியா? எத்த இந்த சாரி எல்லாம் காஸ்ட்லியா இருக்காத்த. 2 சாரினா கிட்டத்தட்ட 4000 ரூபாய். அப்படியே குறைஞ்சபட்சம் எடுத்தாலுமே 2000 ஆகும்லத்த. என்னத்த வச்சிருக்கீங்களா 2000 ரூபா? ஓஹோ, 2000 ரூபாய்க்கு புடவை எடுத்து தரணும்னு ஆசையோ? இந்தாடி, நீ என்ன மீனிக்கு கிட்ட வெளியே போய் ஆட்டம் ஆட போற? வீட்டுல தானே இருக்க போற. அதுக்கு ஏத்த மாதிரி 150 ரூபா சாரி நம்ம அண்ணன் நிறைய இருக்குதாமா, அதை வாங்கி கட்டிக்க. ஆசையா பாரு, ஆசையா 2000 ரூபாய்க்கு சாரி வேணுமாமா. அதான் நான் பார்த்தேன், என்ன எலி அம்மனமா ஓடுதுன்னு இப்பதானே தெரியுது. இந்தாமா 150 ரூபா சாரி எல்லாம் எடுத்து போடுறேன், பாக்குறியா? நாங்க மட்டும் என்ன கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்தா வந்தோம் 100 ரூபாய் 150 ரூபா சாரி கட்ட. இந்த சாரியோட ரேட் என்னன்னு சொல்லுங்க. ஆனா உங்க அத்தை வந்துட்டு 100 ரூபா 150 ரூபா சாரி தான் எடுத்து காட்ட சொன்னாங்க. யார் காசு தருது? என் புருஷனும் நல்லா சம்பாதிக்க தான் செய்யறான், என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கான். அதை எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறேன். இந்த சாரியோட ரேட் என்னன்னு சொல்லுங்க. என்ன கிளவி 100 ரூபா 150 ரூபா சாரி காட்ட சொன்னா இந்த பொண்ணு 3000 சாரியெல்லாம் எடுக்குது. சரி, யார் எடுத்தா என்ன? ஒரு வீட்டுல 2 புடவை 5000 ரூபாய்க்கு வித்தாச்சுப்பா. நம்மளுக்கு வியாபாரம் நடந்தா போதும், யார் என்ன வாங்கிட்டாதான் என்ன. என்னென்ன யோசிக்கிறீங்க? ஜிபே வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேம்மா, போட்டு விட்டுறியா? போட்டு விட்டுறேன். அப்புறம் அடுத்த டைம் வரும்போது இன்னும் நல்ல நிறைய சாரி எடுத்துருவாங்க. கலெக்ஷன்ஸே ஒன்றுமே இல்லை. இன்னும் நல்ல கலெக்ஷன்ஸாக இருந்தால் இன்னும் 2 சாரி வாங்கியிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு புடவை தவிர எந்த புடவையும் நல்லாவே இல்லை பார்த்துக்கோங்க. அடுத்த டைம் வரும்போது நல்ல கலெக்ஷன்ஸாக எடுத்துருவாங்க, நிறைய வாங்கிக்கிறேன். சரிம்மா தங்கச்சி. ஏத்தே, எங்களை விட்டுட்டு போறீங்களா தே? ஏத்தே இப்படி பண்றீங்க? இந்தாட்டி, நான் என்ன ஒரே அடியாவை விட்டுட்டு போயிட்டேன்? ஒரு வாரம் தானே ஊருக்கு போக போறேன், அதுக்குள்ள எதுக்கு இப்படி ஒப்பாரி வைக்கிற? ஏத்தே, இந்த ஒரு வாரம் நீங்க இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட போறேன் ஏத்தே. இந்த ஒரு வாரம் நீங்க இல்லாம உங்ககிட்ட திட்டு வாங்காம உங்க கூட சீரியல் பார்க்காம நான் எப்படி இருப்பேன்? அப்படியே பச்சையா நடிக்கிறா. நான் எப்படா ஊருக்கு போவேன், எப்படா வீட்டுல ஜாலியா சுத்தலாம், நல்ல ஜாலியா ஓபி அடிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தவ அப்படி நடிக்கிறா பாரு. ஆமா மருமவளே, உனக்கு என் மேல எம்புட்டு பாசம். சின்ன பொண்ணு, இதனால நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சின்ன பொண்ணு. நீ அவங்க அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க சின்ன பொண்ணு. ஆமாங்க, நான் அத்தை மேல உயிரே வச்சிருக்கேங்க. அவங்கள விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சிருக்க முடியாதுங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பாத்தியாமா சின்ன பொண்ணு, நீ ஊருக்கு போறேன்னு எப்படி கஷ்டப்பட்டு அழுகுறான்னு. நீ என்னமோனா அவளை தீட்டிக்கிட்டே இருக்க. ஆமாண்டா, எனக்கு இப்பதான்டா என் மருமவளோட அருமை புரியுது. என்ன மருமவளே, எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு? நீ வேணா வாயா, 2 பேரும் சேர்ந்து ஊருக்கு போவோம். இந்தாடா, அவளுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணி கொடு, 2 பேரும் சேர்ந்து ஊருக்கு போறோம். அட, அதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஐயா, வீட்டுல ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா என்ன இந்த தாய்க்கல்வி நம்மளையில கூப்பிடுது? கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தான் பண்ணிட்டோமோ? என்ன சின்ன பொண்ணு, உனக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு தந்துடுறேன். அம்மாவோட போயிட்டு வரியா? நல்லா சந்தோஷமா போயிட்டு வா என் தங்கச்சி ஊருக்கு. இல்லைங்க, எனக்கும் போகணும்னு ஆசையாக தாங்க இருக்கு. ஆனால் உங்களை தனியாக விட்டுட்டு போக முடியாதுங்க. நீங்கள் இங்கே கஷ்டப்பட்டு எப்படிங்க சமைச்சு சாப்பிடுவீங்க? நான் அதனால உங்களை பார்த்துக்கிட்டே இருந்துடுறேன். ஒரு வாரம் தானே, அத்தை பத்திரமா போயிட்டு வரட்டுங்க. சரி, அதுவும் சரிதான். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. தங்கச்சியை கேட்டேன்னு சொல்லு. சரிடா. இந்தாடி, நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லிட்டு வீடை நாஸ்தி பண்ணிடாத. அப்பப்ப வீடியோ கால் பண்ணி கேட்பேன், வீடு எப்படி இருக்கு, ஜாமான்லாம் தொலைக்கணியா அப்படின்னு சொல்லி. நான் வீட்டில் இருக்கும் போது என்னென்ன வேலையை கரெக்டாக பண்ணுவியோ அதே மாதிரி நான் இல்லாத போதும் பண்ணணும். என்ன புரிஞ்சா? சரிங்க அத்தை. சரிடா, ரயிலுக்கு டைம் ஆயிடுச்சு, கொண்டாந்து ரயில்வே ஸ்டேஷன்ல விடு. வாமா போவோம். போய் விட்டுட்டு வந்துடுறேன்டி. பார்த்து போய் விட்டுட்டு வாங்க.
ஐயா ஜாலி, எங்க அத்தை ஊருக்கு போயிடுச்சு, எங்க அத்தை ஊருக்கு போயிடுச்சு. இனி ஒரு வாரத்துக்கு என்னோட ஆட்டம் தான். ஜாலியா வெளியே போவேன், வீட்டுல டிவி பார்ப்பேன், நினைச்ச நேரத்தை தூங்குவேன். நானும் என் புருஷனும் சேர்ந்து வெளியே நல்லா ஜாலியா சுத்த போறோம். கேட்க ஆளே இருக்க மாட்டாங்க, ஒரே ஜாலி தான். டை 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 டை. அடேங்கப்பா, இந்த நாளுக்காக எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. அடி பாவி, எங்க அம்மா ஊருக்கு போறாங்கன்னு கஷ்டப்படுவேன்னு நினைச்சா எங்க அம்மா வீட்டு வாசல விட்டு கூட வெளியே போல. இங்க ஜங்கு 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 ஜங்குன்னு குதிச்சுட்டாக்க. அடியே சின்ன பொண்ணு. ஐயோ நீங்களா? எப்பங்க வந்தீங்க? அதுக்குள்ள போய் அத்தையை விட்டுட்டு வந்துட்டீங்களாங்க? ஆசைய பாரு ஆசைய. கார் சாவிய மறந்துட்டு போயிட்டேன், அது எடுக்க தான் வந்தேன். எங்க அம்மா ஊருக்கு போறதுல என்னதான் அப்படி சந்தோஷம் தெரியல, இப்படி கியா கியான்னு ஆடிக்கிட்டு இருக்கா. இந்தாங்க சாவி, போயிட்டு வாங்க, டாட்டா. எல்லாம் என் தலையெழுத்து.